friends, this video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு கண்டென்ட் ஷேரிங் ஒர்க்கு. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் அப்படிங்கிற ஆப்பை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே 3 லைனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு லோகோ இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும், அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூகுள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எல்லா ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் அப்படிங்கிறது செட்டப் இமெயிலில் கூகுளுங்கிறத ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா செக்கிங் இன்ஃபோ காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கீழே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குங்களா, அதில் வந்து டச் பண்ணோன்னா மை ப்ரொஃபஷனல் யூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கிறணும். செகண்ட் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து லாஸ்ட் நேம் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்து, டே, இயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த மந்த்து அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. டே எந்த தேதி அப்படின்னு சொல்லி, இயர் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஜெண்டர் ஃபீமேலா மேலா அப்படின்னு சொல்லி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து 2 ஐடி மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓனாக நம்மளுக்கு எந்த மாதிரி நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நானே வந்து ஒரு டெமோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு டெமோக்காக ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து மெயில் ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டு செகண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடியும் கரெக்டாக நம்ம மறக்காமல் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறந்துட்டாலும் நம்ம பார்த்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எஸ் ஐ எம் இன் அப்படின்னு கேட்கும். எஸ் ஐ எம் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து க்ரியேட் ஆகிரும். இமெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆன பிறகு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஐ அக்ரின்னு இருக்கும். அக்ரி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி க்ரியேட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் போய் உங்களுக்கு எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிரும். நீங்கள் எந்த இமெயில் நேம் கொடுத்து அட்ரஸ் ஓப்பன் பண்ணீங்களோ அதில் போய் நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.